அப்படின்ற செய்தியும் நம்ம சமீபத்தில் பார்த்தோம். 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 27 டிசம்பர் 2025 டிஜிபி அலுவலகத்துக்கே ஒருத்தர் புகுந்து எனக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்ட ஒரு சம்பவம் நடந்தது. ஜனவரி 4ஆம் தேதி 2026 வானகரம் மதுரவாயல்ல ஷில்பா என்ற திருநங்கை இதே போன்று வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். இப்ப தமிழகம் மட்டுமில்லாம குறிப்பா சென்னையில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இவ்வளவு நடந்துட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக எங்கள் கட்சி தலைவர்களும் நாங்களும் திரும்ப திரும்பி சொல்லிக் கொண்டே இருப்பது என்னவென்றால், காவல்துறை முழுக்க முழுக்க அரசியல் மயமாக்கப்பட்டு திமுகவினருக்கு மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு போர்ஸாக தமிழகத்தில் இன்னைக்கு மாறிடுச்சு. அதனுடைய மிகச்சிறந்த உதாரணமாக சமீபத்தில் தந்தி அலுவலகத்தில் எக்மோர்ல 3 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற சம்பவம், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள். இப்ப அந்த ஒரு விவாத அரங்கம், ஒரு தனியார் தொலைக்காட்சி ஏற்படுத்தி ஒரு விவாத அரங்கத்துல ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு. 6 பேர் கலந்துக்கிறோம், இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர். அதுல கலந்துக்க வந்த ஒரு பத்திரிகையாளர் செந்தில் அப்படின்றவர், அவர் கலந்துட்டு பேசும்போது தவறான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டே வந்தார். உதாரணமாக, கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு 1000 ரூபாய் தொகுப்பை திமுக அரசு வழங்கியது அப்படின்ற ஒரு பொய்யை சொன்னார். தவறான கருத்து. கீழே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் தமிழக வெற்றி கழகம், அதிமுக, நாம் தமிழர், பாஜக போன்றவர்கள் கீழே உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாருமே அதை எதிர்க்கிறாங்க. போன வருஷம் 1000 ரூபாய் கொடுக்கல, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதற்கு கோபப்பட்டு மேடையிலேயே தனியார் தொலைக்காட்சி ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவாதம், கீழே ஒரு 150 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, பயன்படுத்தக்கூடாத மிக மிக அவதூறான ஒரு வார்த்தையை சொல்லி மேடையிலே தவறா பேசிட்டு அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போறார். வெளியே போற ஒரு வீட்டுக்கு போகாம பக்கத்தில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் மொபிலைஸ் பண்ணிட்டு நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் அங்கேயே காத்திருந்து வெளியே வந்த உடனே பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ்ல அங்க இருந்தார். அவரே வீடியோவா போட்டிருக்காரு. அவங்க வெளியே வரட்டும், அவங்களை நாங்க பாத்துக்கிறோம், சேகர் பாபுவனுடைய படை, திமுகவினுடைய படை, நாங்க எல்லாம் காத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனை பண்றதுக்குனே காத்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் நடக்குது. இந்த ஸ்டுடியோல ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது. வெளியே இவ்வளவு பிரச்சனை நடக்குது, திமுக இருந்து ஒரு ரவுடிஸ் 100 பேர் வந்திருக்காங்க பிரச்சனை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சேனல் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, அங்க உள்ள இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் அப்படின்ற திமுகவினுடைய பிரதிநிதி, அவர் தேனி தொகுதியினுடைய எம்பியா இருக்கார், அவர்கிட்ட போய் திமுக இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அவங்களை சமாதானப்படுத்துங்கன்னு சேனல் நிர்வாகம் சொல்லுது. உடனே அவர் வெளியே போய் அவங்க கிட்ட பேசுறாரு. 10-15 நிமிஷம் பேசிட்டு உள்ள அந்த அரங்கத்துக்குள்ள வந்து என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னா அவங்க கேட்கிற மாதிரி தெரியல, நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது திமுக இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் திமுக எம்பி போய் பேசி கூட அவங்களை கலைக்க முடியல. அன்லாஃபுல் அசம்பிளி அது, அதை கலைக்க முடியல. சரி, நான் என்ன சொன்னேன், நான் போய் பேசுறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இவ்வளவு கலாட்டா பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த எங்களுடைய தம்பிகள், பிஜேபி இளைஞரணியை சார்ந்தவர்கள், பிஜேபி சேர்ந்தவர்கள் ஒரு 30-40 சேர்ந்து நாங்க பேசுறதுக்காக போறோம். பேச்சு ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய சுதாகர் அப்படின்னு எழும்பூர் பகுதியுடைய திமுக பகுதி செயலாளர், அவர் தலைமையில வந்த கூட்டம் எங்களை அடிக்கிறதுக்கு பாயறாங்க, தாக்குறதுக்கு வராங்க. இது எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங்ல எங்க கிட்டயும் இருக்கு, அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லயும் கிடைக்கும், எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். இப்படி அட்டாக் பண்ண வரும்போது என்ன தாக்குறதுக்கு வராங்க, திமுகவை சேர்ந்து 20-30 பேர் ஒரு பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு மற்ற ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு என்ன தாக்குறதுக்கு வரும்போது நடுவுல போலீஸ் வந்து குறுக்கிட்டு என்னை பாதுகாப்பாக அந்த கேட்டுக்குள்ள கொண்டு போய் அடைக்கிறாங்க. இந்த பக்கம் மாட்டிய பிஜேபி இளைஞரணி தம்பிகளை போட்டு திமுகவினர் அடிக்கிறார்கள். அங்க கரண்ட் கட் செய்யப்படுது, அந்த இருட்டுல போட்டு அடிக்கிறாங்க. இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டு பாதிக்கப்பட்டவர்கள்லாம் உடனடியா ஜிஹெச்ல போய் அந்த முதலுதவி எடுத்துக்கிட்டு அந்த ஏஆர் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போலீஸ் வராங்க. அந்த வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மருத்துவமனைக்கு வந்து எங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 பேர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குறாங்க. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் நடக்குது. இப்போ இதுல தவறு இழைத்தது முழுக்க முழுக்க திமுக ரவுடிகள். ஒரு தனியார் தொலைக்காட்சி வளாகத்துக்குள்ளே வந்து கமிஷனர் ஆபீஸ் இருக்கக்கூடிய இடத்துல சென்னையினுடைய மைய பகுதியில ஒரு 100 ரவுடிகள் வந்து தனியார் தொலைக்காட்சி வளாகத்துல இப்படிப்பட்ட பிரச்சனையை பண்ணி ஆட்களை போட்டு அடித்து ரவுடிகளை கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறமா காவல்துறை என்ன பண்றாங்கன்னா, எதிர்முகாம்ல அந்த இடத்துக்கு வராத ஒரு பெண் கிட்ட புகார் வாங்கப்படுது அல்லது ஆளும் கட்சியினர் அழுத்தம் கொடுத்து கொடுக்கப்படுகின்றது. அந்த பெண் கிட்ட ஒரு புகாரை வாங்கி
அந்த புகாரை எஃப்ஐஆர் பதிவு செய்து எங்க இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் லால் பிரசாத் அப்படின்ற ஒருத்தரை ஒரு சட்டவிரோதமாக கைது செய்தது மட்டுமில்லாம எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்கக்கூடிய பெயர்களை கைது செய்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதுல இந்த எஃப்ஐஆர்ல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் முக்கியம். இது ஏன் முக்கியம்னா, தமிழகத்தில் திமுக என்கின்ற கட்சி எந்த எல்லைக்கும் ஏன் செல்வார்கள், தமிழக மக்கள் மட்டுமில்லாம எதிர்கட்சியினர் மட்டுமில்லாம திமுகவினரே ஏன் திமுகவினரிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இந்த எஃப்ஐஆர் ஒரு சாட்சி. இந்த எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நான் படிக்கிறேன். அதாவது இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கக்கூடியவரே அந்த வளாகத்துக்கு 8:15 தான் வந்தேன்னு சொல்லியிருக்கார். ஆனா பத்திரிகையாளர் செந்தில்வேல் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் கூட 8 மணிக்கு மேலேயோ 7 மணிக்கு மேலேயோ வரவில்லை, அங்க வந்த திமுக காரங்களா உள்ள இடம் கிடைக்காதனால வெளியே உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு செந்தில்வேல் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. ஆனா இந்த எஃப்ஐஆர் கொடுத்திருக்கக்கூடிய பெண்ணே என்ன சொல்றாங்கன்னா, 8:15 தான் நான் அந்த இடத்துக்கே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கேட்பது என்னவென்றால், அந்த விவாத நிகழ்ச்சி 5:30 மணிக்கு ஆரம்பிக்குது. 5:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு 8:15 இந்த பெண் எதற்காக உள்ள வந்தாங்க, கூட யார் யாரெல்லாம் வந்தாங்க? அப்போ நீங்க விவாதத்துல கலந்துக்கிறதுக்கு வரல, பிரச்சனை பண்றதுக்கு வரீங்கன்றதுக்கு உங்க எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய தகவலே ஒரு முதல் சாட்சியாக இருக்கின்றது. அடுத்தது பாருங்க, நான் சொன்ன அங்க என்ன நடந்ததுன்னு இவங்க சொல்லக்கூடிய வெர்ஷன், அதாவது திமுக சொல்லக்கூடிய வெர்ஷன், அதை கேட்டுட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய வெர்ஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இதுல இருக்கிறது அப்படியே நான் படிக்கிறேன். இன்று, அதாவது சம்பவம் நடந்த 9ஆம் தேதி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள தினத்தள்ளி செய்தித்தாள் அலுவலகத்திற்கு உள்ள விவாத நிகழ்ச்சிக்கு 8:15 மணிக்கு சென்றேனா, அதாவது 8 மணிக்கு முடிய போற டிபேட்டுக்கு 8:15 வந்திருக்காங்க இந்த மேடம். அங்கு நான் நின்று கொண்டிருக்கும் போது சுமார் 8:30 மணிக்கு நிகழ்ச்சி நடைபெற்ற அறையை விட்டு குழுவாக 10 பேர் வெளியே ஓடி வந்தனராம். என்னை பார்த்து பின்னால் பெயர் தெரிந்த பாஜகவை சார்ந்த மாநில இளைஞரணி தலைவர், நான் ரவுடி சூர்யாவா, என் பேர் என்னவாமா ரவுடி சூர்யா, எஃப்ஐஆர்ல ரவுடி சூர்யா என்பவர் அங்கிருந்த மற்ற பாஜக நிர்வாகிகளிடம் தோ வராங்க பாருங்க திமுக கார டேஷ் பீப், அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது, இவ துணியை பிடிச்சு கிழிங்கடா என்று சொல்ல, அவர் பக்கத்தில் இருந்த பின்னால் பெயர் விலாசம் கேட்டு தெரிந்த கொடுங்கியூரை சேர்ந்த பாரதி கண்ணன், விக்னேஷ், திருவள்ளூரை சேர்ந்த லால் பிரசாத் மற்றும் பத்மநாபன், ஹரிபிரசாத், மணி மற்றும் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் ஆகியோர்கள் என்னை சுற்றி வளைத்துக் கொண்டு ரவுடி சூர்யா என்பவன் என் கன்னத்தில் ஓங்கி அறைந்து ஓத்தா சாவடி பீப் என திட்டினார். அங்கிருந்த பாரதி கண்ணன் என் வயிற்றில் எட்டி உதைத்தார். நான் வலி தாங்காமல் கத்திக்கொண்டு ஓட முயற்சி செய்த போது அந்த 7 பேர் மற்றும் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் என்னை விடாமல் சுற்றி வளைத்துக் கொண்டு கையிலும் முதுகிலும் மாறி மாறி அடித்தார்கள். அவர்கள் நீ என்னடி இங்க வர, சென்னையில் நாங்க வைக்கிறது தாண்டி சட்டம் என்று கூறி அங்கு கீழே கிடந்த கல்லை எடுத்து என் மீது எரிந்து இனிமேல் இங்க வந்த உன்னை கல்லால் அடிச்சு கொன்று விடுவோம் என்று பெண்ணின் மானத்திற்கு குந்தகம் ஏற்படும் நோக்கில் என்னை மிரட்டினார்கள். பின்னர் பாஜகவை சேர்ந்த ரவுடி சூர்யா, இவளை இங்கே மானபங்கம் செய்தாதான் திமுகவை சேர்ந்த பெண்கள் பயப்படுவார்கள் என்று என்னை அசிங்கமாக பேசினான். நான் பயந்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டேன். எனக்கு மயக்கமாகவும் பதற்றமாகவும் இருந்ததால் KMC மருத்துவமனைக்கு சென்று இன்று 10ஆம் தேதி காலை நான் மருத்துவமனையில் உள்நோயாக சிகிச்சை பெற்ற போது போலீசார் வந்து என்னை விசாரணை செய்த போது மேற்படி விவரங்களை கூறி என்னை அசிங்கமாக பேசி கையால் மாறி மாறி அடித்து என் துணியை பிடித்து இழுத்து மானபங்கம் செய்ய வேண்டும் என்று சைகையாலும் வார்த்தையாலும் பேசி பெண்மையின் மானத்திற்கு குந்தகம் ஏற்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்த மேற்படி 7 நபர்கள் மற்றும் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும் போது புகார் அளிக்கிறேன். அதாவதுங்க, இப்படி இந்த பெண் கூறிய போன்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இந்த திமுக காரங்க சும்மா இருந்திருப்பாங்களா? முதல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து கேமரா முன்னாடி நிக்க வச்சு டஸ் கிழிச்சோன்னு சொன்னதோ, அடிச்சோன்னு சொன்னதோ, பாதிக்கப்பட்டோன்னு சொன்னதோ 24/7 ஏர் பண்ணிருப்பாங்க. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேட்டட் எஃப்ஐஆர் இவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அதாவது அனைவருக்கு முன்னால் ஒரு அலுவலகத்துக்குள்ள நடந்த ஒரு சம்பவம், செல்போனால அனைவராலும் படம் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம், சிசிடிவில ஃபுட்டேஜஸ் இருக்கக்கூடிய சம்பவம், பிஜேபி காரங்களை திமுக காரங்க தாக்குவது, எங்களை காவல்துறையினர் காப்பாற்றி பத்திரமாக மீட்பது, காப்பாற்ற முடியாதவர்களை திமுகவினர் போட்டு அடிப்பது,
இது எல்லா வீடியோ அவைலபிள் எவிடன்ஸ் இருந்தும் கூட இப்படி அப்சல்யூட்லி ஒரு ஃபேக் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு, ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதன் மூலம் கைதுகள் நடைபெறுகின்றது, மற்றவர்களை கைது செய்வதற்கு துடிக்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை திமுகவினருக்கு எப்படி வேலை செய்யறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்வர் பார்த்துட்டு இருக்காருன்னா முதல்வர் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடியவர். கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், திமுகவினர் குற்றம் செய்த ஒரு சம்பவம் எப்படி திருப்பப்பட்டு பிஜேபி காரங்க தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இதை மாற்றி எஃப்ஐஆர் போட்டு அவர்களை கைது செய்து என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், ஆட்சியில் இருக்கும் அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்றதுனால என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றது இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் இவர்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்காது. இரண்டாவது, செந்தில்வேல் என்ற பத்திரிகையாளர், அவருக்கு உள்ள பிரச்சனை நடந்துருச்சுன்னா வெளியே போய் அவர் ஏன் திமுக காரங்களை கூப்பிடணும்? அப்ப திமுகவினுடைய ஊதுக்குழலாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது. இவ்வளவு நாள் பத்திரிகையாளர்னு போட்டுட்டு வந்தவர் நேத்து ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்துக்கு போகும்போது பத்திரிகையாளர் அப்படின்ற அடைமொழியை எடுத்துட்டு அரசியல் விமர்சகர் அப்படின்னு போட்டுட்டார். இப்போ இந்த செந்தில்வேல் என்பவருக்கு தமிழக அரசாங்கத்திடமிருந்து எவ்வளவு பணம் மாதம் போகிறது, இதுவரைக்கும் எவ்வளவு பணம் போயிருக்கு, எதனால அவர் திமுகவினுடைய ஒரு ஊதுக்குழலாக செயல்படுகிறார், அவருக்கு ஒரு பிரச்சனையோ இல்ல அவரு ஏதோ கோவப்படுறாரோ அவரை அசிங்கப்படுத்திட்டாங்கனாலோ திமுகவினர் அங்க எதற்கு நிற்க வேண்டும்? திமுகவினுடைய எம்பியே அங்க நின்றுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரு நல்லபடியா பேசுறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையுமே வரல. ஆனா இவருக்கு ஏன் பிரச்சனை வருது? இந்த சம்பவம் 9ஆம் தேதி அதே இடத்துல நடக்குது. 8ஆம் தேதி அதே வளாகத்துல இன்னொரு தனியார் தொலைக்காட்சிக்கு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில நாம் தமிழரை சேர்ந்த கார்த்திகா என்கின்ற சகோதரி இதே போன்ற விவாதத்தில் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க புகுந்து இதே செந்தில்வேல் என்பவர் மைக்க பிடிச்சி அவர்களை மிரட்டி இருக்கிறார் அப்படின்றதையும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பார்வையாளர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மற்றவர்களும், உதாரணமாக அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை எம்பி அப்படின்னு இருக்காரு, அவரெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடியுமே இது போன்ற ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறார் செந்தில்வேல். முதல் நாள் மிரட்டலை கொடுத்தவர் அடுத்த நாள் அடியாட்களை கூப்பிட்டு கலவரம் செய்தவர்களை தப்பிக்க விட்டு யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது வழக்கை பதிய வைத்து அவர்களை கைது செய்ய வைத்திருக்கிறார். அப்போ இவருக்கு துணை முதல்வருடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. துணை முதல்வரோட இவர் நெருங்கி பழகுவதால இவர் என்ன கேட்டாலும் அவர் செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன கேட்டாலும் துணை முதல்வர் செய்வார்னா அப்ப துணை முதல்வர் என்பவர் தமிழர்களுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் இருக்காரா, இல்ல செந்தில்வேல் என்ற ஒரு பத்திரிகையாளருக்கு வேலை செய்வதற்காக துணை முதல்வர் அப்படின்ற பதவி வாங்கி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரா அப்படின்ற கேள்வி வருது. இப்ப நாங்க கேட்பது என்னவென்றால், காவல்துறைக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு, இரண்டு தரப்பிலிருந்து இப்போ மருத்துவமனையில நாங்க காவல்துறைக்கு புகார் கொடுத்திருக்கோம். அந்த புகாரினுடைய நகல் எங்க கிட்ட இருக்கு. பாதிக்கப்பட்ட 3 பேருமே புகார் கொடுத்திருக்கோம். நாங்க கொடுத்த புகார்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யாம எங்க புகாரை வாங்கி படிச்சு பார்த்துட்டு ஆஸ்பத்திரியில யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத பார்த்துட்டு அவங்க பேரை எல்லாம் எடுத்துட்டு அவங்க பேரை எஃப்ஐஆர்ல போட்டு குற்றவாளிகளாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் சட்டத்தை எவ்வளவு கேலியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம், தமிழக காவல்துறை என்பது ஒரு மிகச்சிறந்த போர்ஸாக இருந்தாலும் கூட இந்த திமுகவினர் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது தவிர இது போன்ற அரசியல் எதிரிகளையும், அரசியல் உதயநிதி ஸ்டாலின் நண்பராக இருந்தால் அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டு விட்டால் அவரை காப்பாற்றுவதற்காக இப்போ இந்த எஃப்ஐஆர் போடுறதுலங்க என் கூட இருந்தவங்க இளைஞர்களில் இருந்து கூடவர்கள் ஒரு 10-15 பேர் இவங்க ஐடென்டிஃபை பண்ணி கேமரா மூலமா ஒவ்வொருத்தர் யாரு, அவங்க அட்ரஸ் என்ன, அவர்களை கண்டுபிடித்து இந்த எஃப்ஐஆர்ல போட்டிருக்காங்கன்னா மக்களை பாதுகாக்க வேண்டிய அந்த பிரஷியஸ் டைம் இது போன்ற பிஜேபியை சார்ந்தவர்களை பிரச்சனையில் உள்ளாக்குவதற்காக காவல்துறையினர் குறைந்தபட்சம் 24 மணி நேரம் காவல்துறையில குறைந்தபட்சம் ஒரு 20-30 பேர் இந்த ஃபேக் எஃப்ஐஆர் போடுறதுக்கும் இதுல இருக்கிறவங்களை கைது செய்வதற்கு மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ சட்டம் ஒழுங்கு நீங்க எப்ப பாதுகாப்பீங்க, மக்களை எப்ப பாதுகாப்பீங்க? இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? முதல்வரை பார்த்தும் துணை முதல்வரை பார்த்தும் கேட்கிறோம். நீங்க சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமையில் இருக்கீங்க. வீடியோஸ் எல்லா வீடியோஸும் நம்ம கிட்ட இருக்கு. திமுகவினர் எங்களை தாக்குவது, திமுகவினர் எங்களை அசிங்கமாக பேசுவது, அங்க இருக்கிற சிசிடிவி முதற்கொண்டு எல்லா இடத்திலுமே பதியப்பட்டிருக்கும். ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் உள்ள இருந்து வெளியே வரது ஏன்னு சொல்லிட்டேன். திமுக எம்பி போய் சமரசம் பேசி அவராலேயே பேசி அந்த கூட்டத்தை கலைக்க முடியல அப்படின்ற காரணத்தினால என்கிட்ட கேட்கிறாங்க. அந்த சேனல் நிர்வாகமும் என்கிட்ட கேக்குது, நீங்க போய் பேசி சமரசம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொன்னேன், நான் எந்த தப்புமே பண்ணல, எங்க ஆட்கள் எந்த தப்புமே பண்ணல, எங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் உள்ள போறேன், வெளியே போய் அங்க நின்றுட்டு இருக்காங்க குழுவா, அவங்க கிட்ட பேசுறேன். அவங்க கிட்ட பேசிட்டு பேச பிரச்சனை வர்றதுனால
என்னை காவல்துறையினர் தான் காப்பாற்றி கொண்டு போய் அந்த கேட்டுக்குள்ள அடைக்கிறாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினரை கேட்டாலே தெரியும், என்னை காவல்துறையினர் கொண்டு போய் காப்பாற்றுவதனால காவல்துறையினரை போட்டு திமுக அடிக்குது. ஹெல்மெட் போட்டு அடிக்கிறாங்க. அந்த வீடியோ கூட என்னோட சமூக வலைதளத்தில் போட்டிருக்கேன். ஒரு போலீசாருக்கு அடிச்ச அடியில ரத்தம் கையில வந்துட்டு இருந்தது நாங்க பார்த்தோம். தந்தி டிவி செக்யூரிட்டி கார்டு எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு வந்தவங்களை போட்டு அடிச்சதுல அதுல ஒருத்தருக்கு மண்டை உடைஞ்சு ஒருத்தருக்கு கை உடைஞ்சு ரத்தம் வந்த காட்சிகள்லாம் நாங்க பார்த்தோம். இதை செஞ்சது முழுக்க முழுக்க அனைவருமே திமுகவை சார்ந்தவர்கள். ஆனா அவங்கள பத்திலாம் எந்த பேச்சு வராம காவல்துறையினர் எதுவுமே விசாரிக்காம எங்க மேல எஃப்ஐஆர் போட்டு எங்களை கைது செய்யறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. நேற்று நாங்க உயர்நீதிமன்றத்தில் இன்டரிம் ப்ரொடெக்ஷன் வாங்கியிருக்கோம். இப்ப இந்த எஃப்ஐஆர் படிச்சு பார்த்தாலே எவ்வளவு மோட்டிவேட்டடு. அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, அந்த வளாகத்துக்கே வரல. அந்த பொண்ணு கிட்ட ஒரு எஃப்ஐஆர் வாங்கி இப்படி போட்டு இப்படி பண்றாங்கன்னா, ஒரு மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞரணி தலைவராக தொடர்ந்து ஊடகங்களில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய என் மேலேயே இப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படின்னா தமிழக மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லணும். ரெண்டாவது, பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில வந்துட்டு இருக்கிறவரை பத்தி நான் சொன்னேன். இப்போ அரசியல் விமர்சகரா மாறிட்டார். திமுகக்கு ஏற்கனவே பேசுவதற்கு எல்லா விவாதங்களிலும் ஒருத்தர் இருக்கும் போதும் இந்த செந்தில்வேல் அப்படின்ற ஒருத்தரை கட்டாயப்படுத்தி அந்த நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்க வைக்கிறாங்க. எங்களுக்கு சேனல்ல இருக்கக்கூடிய எடிட்டர்ஸே சொல்றாங்க, எங்களுக்கு கூப்பிடுவதற்கு விருப்பம் இல்லை, ஆளும் கட்சியிலிருந்து எங்களை போர்ஸ் பண்ணி இவங்களை வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த திமுக என்ன நினைக்குதுன்னா, ஊடகம் சுதந்திரமாக செயல்படக்கூடாது, அதனால செந்தில்வேல்ன்ற ஒருத்தருக்கு பணம் கொடுத்து மாசம் மாசம் காசு கொடுத்து வளர்த்து பாதுகாத்து அவரை இந்த ஊடகங்களுக்கெல்லாம் அனுப்பி திமுகவை யார் விமர்சனம் செய்தாலும் அவர்களை தாக்கக்கூடிய ஒரு ஏவல் நாயாக திமுகவும் முதல்வரும் துணை முதலமைச்சரும் இவரை பயன்படுத்தி வருகிறார்கள். இப்ப இந்த முழு சம்பவம் நடந்ததுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்ப இது நடந்ததுக்கான காரணம் என்னவென்றால், இப்ப தேர்தல் வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. தொடர்ந்து இது போன்ற விவாத நிகழ்ச்சிகள் பல ஊடகங்கள்ல நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. சென்னை மட்டுமில்லாம அனைத்து ஊர்களிலும் எல்லா தொலைக்காட்சியிலும் நடத்துறாங்க. இப்ப இது நடக்கும் போது என்ன ஆகுதா, பாஜகவினுடைய பிரதிநிதி நிச்சயமா கலந்து கொள்கிறாங்க, அதிமுக எதிர்கட்சின்ற வகையில கலந்துக்கிறாங்க, நாம் தமிழர் நான்காவது கட்சியாக இருக்கிறதுனால அவங்க கலந்துக்கிறாங்க, தாவேகா என்கின்ற புது கட்சி வந்திருக்கு அவங்களும் கலந்துக்கிறாங்க. இப்ப அன்னைக்கு அந்த அரங்கத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 150 பேர் இருந்தாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், பாஜக இந்த 4 கட்சியை சேர்ந்தவர்கள் தான் 90% ஆடியன்ஸ் இருந்தாங்க. திமுக இருந்து 4-5 பேர் கூட வரல. அதே போன்று எல்லா விவாதங்களையும் கருத்துருவாக்கம் எப்படி ஏற்படுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய 4 கட்சிகளும் அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, தாவேக்காவும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி, இங்கு ஆளும் கட்சியாக திமுக இருப்பதனால் திமுகவை நோக்கிய விமர்சனங்களை வைக்கிறார்கள். அது பதில் சொல்வதற்கு திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும் முடியவில்லை. அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது, எவ்வளவோ பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா செந்தில் போன்ற ஏவல் ஆட்களை அனுப்பி பார்த்தாங்க. இது போன்ற விவாதங்களுக்கு ஒரு திமுக இருந்தும் செந்தில் போன்ற ஒரு ஏவல் ஆட்கள் இருந்தும் கூட அந்த விவாதங்கள்ல அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. ஏனென்றால் எதிர்முகாமிலிருந்து அவ்வளவு ஷார்ப் கிரிட்டிசிசம், இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஆட்சியின் நிர்வாக சீர்கேடு, இவர்கள் ஆட்சியின் லட்சணம், இது எல்லாமே மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு போவதனால ஏற்கனவே திட்டம் தீட்டிருக்காங்க. இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில ஒரு கலவரத்தை பண்ணணும். அப்படி ஒரு கலவரத்தை பண்ணிட்டோம்னா இனிமே இது போன்ற விவாத நிகழ்ச்சிகளை ஒன்று நடத்த முடியாது, இல்லைன்னா போலீஸ் பர்மிஷன் வாங்கி தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு நிலை உருவாகும். அப்போ போலீஸ் பர்மிஷன் வாங்கி நடத்தணும்ன்ற நிகழ்ச்சின்றப்போ இந்த சேனல்காரங்க போய் ஒரு 6 பேர் கொடுத்தாங்கன்னா அவங்க மாத்த சொல்லுவாங்க, ஆளும் கட்சி சொல்வதனால். அதனால இது போன்ற நிகழ்ச்சிகள் இனிமே தமிழகத்தில் நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக திட்டமிட்டு திமுக செய்த ஒரு கலவரம், அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளாக மாற்றியது ஒட்டுமொத்த அதிகார துஷ்பிரயோகம். இதை எதிர்த்து சும்மா இருப்போம் மட்டும் நினைக்க வேண்டாம். இங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு எவிடன்ஸ், வீடியோஸ் இருக்கு. தமிழகம் முழுக்க மக்கள் பாக்குறாங்க, அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் பாக்குறாங்க, அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் பாக்குறாங்க, அங்க இருக்கக்கூடிய திமுகவினரே பாக்குறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு அவங்களுக்கு நாங்க அநியாயம் செஞ்ச மாதிரி ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வீங்கன்னா, இதற்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் இதிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியல் சாசனம் பல வழிகளை கொடுத்திருக்கின்றது. அது ஒன்னொன்னா நாங்க பண்ண போறோம். நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல ஏன் நீங்க இன்னும் வழக்கு பதிவு செய்யல அப்படின்றத கேட்க போறோம், போராட்டம் பண்ணுவோம், நீதிமன்றத்தை அணுகுவோம், அனைத்துமே அணுகுவோம். நாங்க இப்போ எங்க மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு எங்களுக்கு இன்டரிம் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்குன்னா, இந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சு பார்த்தாலே இது முற்றிலும் பொய்யானது அப்படின்றத எல்லாருமே சொல்லிடுவாங்க. இது பதிந்தவங்களே, காவல்துறையினே மிகுந்த வருத்தத்தோடு தான் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்திருப்பார்கள். ஏனென்றால் அங்க காவல்துறையினர் வந்துட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான கூத்து என்னன்னா, இந்த நிகழ்ச்சி நடக்கும் போதே நான் மேடையில் இருந்தேன், கீழே எங்க தொண்டர்கள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. எங்க தொண்டர்களுக்கு தகவல் வருது, இது போன்று வெளியே நிக்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இந்த எஃப்ஐஆர்ல
A2 இருக்கக்கூடிய பாரதி கண்ணன், அந்த பாரதி கண்ணன் தான் அந்த பொண்ணை போட்டு வயிற்றுல உதைச்சதா ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பாரதி கண்ணன் அப்படின்றவரு கிட்டத்தட்ட ஒரு 7:45 மணிக்கே 100 நம்பருக்கு போன் பண்ணி அங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் சொல்றாரு. பிஜேபி காரங்களா நாங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம், எங்களை தாக்குவதற்கு திமுக காரர்கள் வெளியே நின்றுட்டு இருக்காங்க, தயவு செய்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்னு 7:45 மணிக்கே போன் பண்ணி அந்த போன் காலை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். நிச்சயமாக காவல்துறை அலுவலகத்தில் அந்த போன் கால் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும் நேரத்தோட பேசினவங்களோட. அப்போ அந்த ரெக்கார்டு வந்து நாங்க வச்சிருக்கோம். போலீஸ் கிட்ட பேசினது, போலீஸும் என்ன பிரச்சனை அப்படின்ற தகவல் எல்லாம் வாங்குறாங்க. இப்ப தகவல் வாங்கக்கூடியவர்கள் போலீஸ்காரர்களை அனுப்பியிருக்க வேண்டுமா வேண்டாமா? அதிகமாக அனுப்பவில்லை. ஏன் அனுப்பவில்லை என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தமாக இருக்கும். அவர் தான் இவங்க எல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்களையும் நாங்க கேள்விப்படுறோம். இப்போ காவல்துறையினரை அனுப்பாதது ஒரு பிரச்சனை, அனுப்புனது கம்மியா அனுப்புனதும் ஒரு பிரச்சனை. காவல்துறைக்கு புகார் கொடுத்தும் இப்படி கமிஷனர் ஆபீஸ்க்கு வெளியவே சென்னையில மைய பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு கலவரம் நடந்திருக்கு. 7:45 காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து 5 நிமிஷத்துல வந்துடலாம் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து தந்தி அலுவலகத்துக்கு. அப்போ 8:45 வரைக்கும் காவல்துறையினர் இவர்களை அதிகமாக படைகளை அனுப்பாதது, வேண்டுமென்றே திமுக இங்க கலவரம் நடக்க வேண்டும் என்று திட்டம் போட்டதும் அதற்கு காவல்துறையினரை திமுக அடக்கி வைத்திருப்பதும் தான் காரணம் அப்படின்றது எங்க குற்றச்சாட்டு. இரண்டாவது, நான் மீண்டும் சொல்றேன், அன்னைக்கு இந்த திமுகவினர் ஆயுதங்களோடு என்னை தாக்கிய போது என்னை தற்காத்தது என்னுடைய தம்பிகளும் காவல்துறையினரும் தான். அந்த இடத்துல காவல்துறையினர் என்னை பாதுகாப்பாக அந்த கேட்டுக்கு பின்னாடி விடாம இருந்திருந்தா நிச்சயமாக வெட்டுப்பட்டிருப்பேன், அல்ல கொல்லப்பட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோடா பாட்டில இருந்து பட்டாக்கத்திலிருந்து உருட்டுக்கட்டை வரைக்கும் எல்லாம் இந்த திமுக வச்சிருந்தாங்க. இப்போ என்னை காப்பாற்றியது 4 பேர் கொண்ட காவல்துறை. ஆனால் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்போது அதிகமான காவல்துறையை அனுப்பாதது யாருடைய குற்றம் இல்லை. அவர்களை அனுப்பவிடாமல் செய்த அரசியல்வாதி யார்? அந்த அரசியல்வாதிக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? இப்ப இது வந்து ஒரு சின்ன விஷயம் மாதிரி தமிழக அரசோ இல்ல காவல்துறையோ கடந்து போயிடலாம்னு நினைக்காதீங்க. இப்ப எங்களோட இருந்த ஒரு தம்பியை கைது செய்து நீங்க புழல் சிறையில் அடைச்சிருக்கீங்க. அந்த பையனோட ஒரே தப்பு, என்னை இவர்கள் தாக்கும் போது என் பக்கத்துல இருந்து பாதுகாப்பா இருந்ததுதான். அந்த சம்பவத்துல நான் வீடியோல கூட காட்டுறேன், என்னை சுற்றி பாதுகாப்பாக இருந்த 6 பேர் மீதும் வழக்கு பதிவுப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, சூர்யா அவர்களுடைய செயல்பாட்டை முடக்கிவிடலாம், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கலாம், இனிமே நீங்க யாரும் வரவே கூடாது, உங்க யாருக்கும் கருத்துரிமையே இல்ல, திமுகவை விமர்சித்து பேசவே கூடாது அப்படின்ற ஒரு அதிகார துஷ்பிரயோக போக்கில் திமுகவினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கீங்க, நாங்க 20 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கோம், மத்தியில் ஆட்சியில் இருக்கோம். நீங்க இப்படி போன்ற அராஜகங்களை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கான எதிர்வினையை பார்க்கத்தான் போகிறீர்கள். இது அரசியல் பிரச்சனை. ஆனா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கண் முன்னாடி நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், கண் முன்னாடியே திமுகவினர் பிஜேபியினரை போட்டு தாக்குகிறார்கள். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா, தாக்கப்பட்டவர்கள் மீது பொய் வழக்கு பதிவுப்பட்டு அவர்கள் சிறைக்குள்ள இருக்காங்க. அப்போ ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு, மத்தியில் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இப்படியான ஒரு விஷயம் நடக்குது என்றால், ஒரு சாமானிய மனிதன் ஒரு திமுகவினர் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு கூட இந்த மாநிலத்தில் உரிமை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. உச்சக்கட்ட அடாவடித்தனமும் அராஜகமும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இது முதல்வருடைய கண்காணிப்பிலே அவர் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை வைத்துக் கொண்டு இது நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இதற்கான விளைவுகளை சந்திக்க போகிறார்கள். இதை விடுவதாக நாங்கள் இல்லை. கையும் களவுமா திமுகவினரும் மாட்டியிருக்கு, திமுகவுக்கு உதவி செய்ய போய் காவல்துறையும் மாட்டியிருக்கு, தமிழக அரசும் மாட்டியிருக்கின்றது. இதற்கான என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கணுமோ நாங்க கண்டிப்பா எடுப்போம். அதை குறித்து உங்களுக்கு சொல்ல வரோம். நாங்க ஊடகங்கள் கிட்ட கேட்பது, இது போன்ற அடியாட்களை, பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இந்த போடு வரக்கூடிய அடியாட்களை உங்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வைக்காதீர்கள். இதே போன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உங்களுக்கும் வரும், திமுக ரவுடிகள் வந்து தாக்குவார்கள். இந்த ஒரு கொலை நடக்காம நடந்தது நிச்சயமா அடுத்த விஷயத்துல நடக்கும். அதனால தயவு செய்து எல்லார்கிட்டையும் மக்கள் கிட்ட சொல்றது, திமுக எவ்வளவு கோர முகம் படைத்தவர்கள் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சம்பவத்தின் மூலமா இந்த சம்பவத்தில் நடந்த உண்மைகள் வெளியே வரும். அப்ப அவர்கள் நிரூபிக்கப்படுவார்கள், எவ்வளவு கோழைகள், எவ்வளவு மோசமானவர்கள், எவ்வளவு கேவலமானவர்கள், தமிழகத்தை எப்படி பின்னோக்கி கொண்டு செல்வதற்கு இவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிச்சயமா தெரிய வரும். அது வரைக்கும் காத்திருப்போம். நன்றி, வணக்கம். நிறைய செக்ஷன்ல போட்டுருக்காங்க பிரதர். எஃப்ஐஆர் பாருங்க. அதாவது பிஎன்எஸ்ல வந்து 189/3, 296/B, 115/2, 74, 79, 351(3) இந்த உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு போட்டிருக்காங்க செக்ஷன் 4 அந்த ஆக்ட்ல. அதே மாதிரி பிஎன்எஸ்ல 3/5 போட்டிருக்காங்க.
இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 செக்ஷன்ல வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ எந்த தைரியத்தில் இருக்காங்கன்னு பாருங்களேன். நாங்க உங்களை போட்டு அடிப்போம், உங்க மேலேயும் வழக்கு போடுவோம், நீங்க ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ண முடியும்னு நாங்களும் பொறுத்திருந்து காட்டுறோம். மொத்தம் 7 பேர் மேல போட்டிருக்காங்க. மற்றும் 7 பேர் போட்டு மற்றும் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள். அப்போ எவ்வளவு பேர் வேணாலும் நாங்க உங்க கூட இருந்தவங்க, அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே நாங்க தாக்குவோம் அப்படின்றது அதனுடைய பொருள். இல்ல காவல்துறையினரே இதை செய்ய வைக்கிறாங்க. இப்போ அந்த லால் பிரசாத் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டதே முற்றிலுமாக ஒரு இல்லீகல் அரெஸ்ட். அவர் எங்க தங்கியிருக்காருன்னு காவல்துறையினர் போய் நைட்டு முழுக்க அங்க இருந்து காலையில வெளியே 11:30 மணிக்கு வர வரைக்கும் அங்கேயே இருந்து 11:30 மணிக்கு அவரை கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு தகவலே கொடுக்கல. ஒரு கைது செஞ்சிருக்கோம்னா ஒரு அடிப்படை உரிமை அந்த கைது குறித்து தகவலை சொல்ல வேண்டியது. அது சொல்லாம ஏதோ தீவிரவாதியை கூப்பிட்டு போற மாதிரி நாங்க வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். அப்பவும் கைது செய்வதை ஒற்றுக்கொள்ளவில்லை. அவங்க கைது செஞ்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண கொண்டு போறாங்க. அப்ப ஏன் இவ்வளவு கோழத்தனமா இருக்கீங்க? ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் இப்படி பேக் டோர்ல பண்றீங்க? தைரியமா ஆண்மகன்களாக இருந்தால் நேரடியா மோத வேண்டியது தானே. இப்படிப்பட்ட ஒரு அல்ப புத்தி எதுக்கு? அல்ப வேலை எதுக்கு? அதுக்கே காவல்துறையினரை நீங்க கொடுமைப்படுத்துறீங்கன்றதான் எங்க கேள்வி. உங்களுக்கு அரசியல் விஷயம். செந்தில்வேல் என்பவர் அவருடைய லிங்க்ஸ் எல்லாம் இனிமே எடுக்க போறோம். எங்கிருந்து பணம் வருது, அவர் யார் கூட இருக்காங்க. செந்தில்வேல் என்பவர் அங்க அசிங்கப்பட்டாரா? யாருனால? கீழே உட்கார்ந்திருந்த 90% மக்கள் பேர்ல. அதனால பிஜேபி மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றதுனால பிஜேபி காரங்களை இப்படி ஃபாலோ பண்ணி ஐடென்டிபிகேஷன் பண்ணி அவங்களை எஃப்ஐஆர்ல போட்டு ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்றதுக்கு 10 போலீஸ் போர்ஸ் அனுப்பி, அப்ப மக்களை பாதுகாக்கிறதுக்குலாம் எங்க காவல்துறையினருக்கு வேலையே இல்லையா அப்படின்றதுதான் எங்களுடைய கேள்வி. மிக்க நன்றி.